Hi dear friends, welcome to the YouTube channel Worldwide Tours and Travels. பேசிட்டு இருக்குது நான் உங்க டிராவல் நண்பன் ஜவஹர் அரவிந்த். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. துபாய் போன ஃபீல் இந்த வீடியோல உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம துபாயோட பார்ட் 1 வீடியோல துபாயோட ஃபிளைட்டு, எமிரேட்ஸ் ஃபிளைட்ஸ் எப்படி இருக்கும், ஏர்போர்ட் எப்படி இருக்கும், மிராக்கிள் கார்டன் ஃபுல்லா எப்படி இருக்கும், தவ் க்ரூஸ் டின்னர் இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டே 2 ரிவ்யூ பத்தி. இதுல வந்து நம்ம துபாய் சிட்டி டூரும் டெசர்ட் சஃபாரியும் பத்தி பார்க்க போறோம். நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் சாண்ட்விச். இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு டயட்டா இருக்கும். வாக் பண்ணி போறதுக்கு துபாய் மெரினா வாக்கு, அப்புறம் பாம் அட்லாண்டிஸ், அதுக்கப்புறம் புர்ஜ் அல் அராப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறதுனால சாண்ட்விச் எடுத்துக்கிறேன். லைட் ஃபுட்டா இருக்கும். இது நம்ம கமல் சார், இது நம்ம குட்டி டார்லிங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்க டீம்ல எல்லாமே வந்து இப்பதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளம்புறோம். இது எங்க ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட், அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட். சார் வெங்கடேஷ் சார் நம்ம நண்பர். எப்படி சார் இருக்கு அப்படிங்கிற சூப்பரா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட், சூப்பர் அப்படிங்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் த ரிவ்யூ சார். இந்த துபாய் சிட்டி டூர்ல நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா புர்ஜ் அல் அராப் அப்படிங்கிறது என்ன, இது வந்து ஒன் ஆஃப் த துபாயோட சிம்பிள். இந்த பாருங்க, இது பார்த்து இதான் வந்து புர்ஜ் அல் அராப் அப்படிம்பாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து புர்ஜ் கலீஃபா வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி புர்ஜ் அல் அராப் தான் வந்து துபாயோட சிம்பிளா இருந்தது. இது வந்து 1994 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சது. இது $1 பில்லியன் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு. $1 பில்லியன் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு $100 கோடி, 100 கோடி இன்டூ 75 போட்டுக்கோங்க. அதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட். இது வந்து 648 ஃபீட் ஹைட் இருக்கு, 56 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அது இல்லாம பிளஸ் 3 வந்து அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்கு. இது வந்து ஜுமைரா குரூப்பால மெயின்டைன் பண்றாங்க. இது நடுக்கடல்ல அஸ்திவாரம் போட்டு கடல்ல வந்து கட்டின ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டலோட காஸ்டிங் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 lakh தான் இதோட ரூம்ஸே வந்து ஆரம்பிக்குது. புர்ஜ் அல் அராப் இஸ் 7 ஸ்டார் ஹோட்டல். அது பாருங்க, கிளியர் போட்டோ வந்து நானும் புர்ஜ் அல் அராப் எடுத்துருக்கேன். மேல வந்து ஹெலிபேட் இருக்கு. இது வந்து ஃபெராரி கார் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல வந்து பேர் தான் கேட்டிருப்போம், காரை கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஃபெராரி காரை பார்க்கணும், உட்காரணும், இதை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க துபாயில தான் முடியும். நான் வந்து சும்மா போட்டோ மட்டும் எடுக்கலாங்க. இந்த காரை பார்த்து உக்காந்தி டிரைவ் பண்ணோம். இதான் இந்த காரோட கீ. இந்த காரோட ஓனர் இவர் தான். இதை வந்து ஈஸி திங்ஸ் டு டூ ஈஸி அப்படிங்கிறது வந்து துபாயில் வந்து சாத்தியம். இங்கே பாருங்க, போகிறேன், இந்த காரில் உட்காந்துருப்பேன். டிரைவ் பண்ண வீடியோ வந்து நம்மகிட்ட இல்லை, இந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருந்ததுனால இதை இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கார் எப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜூ அப்படின்னு வந்து போகக்கூடிய கார், அந்த சவுண்டு. இது வந்து பாம் அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்லாண்டிஸ் த பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாம் ஜுமைரா அப்படிங்கிற இடத்துல இது வந்து இருக்கு. இது வந்து இந்த இடத்துல அக்வாவென்ச்சர் அண்ட் லாஸ்ட் ஆஃப் சேம்பர் தீம் பார்க் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து 2006 வந்து இதை கட்ட ஆரம்பிச்சாங்க. 2006 கட்டி 2008 வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. 2008 தான் வந்து பாம் அட்லாண்டிஸ் ஓபன் பண்றாங்க. இது எப்படின்னா பாம் ஷேப்ல ஒரு ஐலாண்ட் இவங்களே கிரியேட் பண்ணி அதோட அப்பர் கிரஸ்ட்ல வந்து இந்த அக்வாவென்ச்சர், இந்த பாம் அட்லாண்டிஸ் ஹோட்டல் வந்து இருக்கு. இதுவும் வந்து பாம் ஜுமைரா தான் மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து 23 ஃப்ளோர் இருக்கு இந்த பாம் ஜுமைரா, பாம் அட்லாண்டிஸ்ல. 1539 ரூம்ஸ் வந்து இதுல இருக்கு இந்த ஹோட்டல்ல. இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சி. இது வந்து பயங்கரமா இருக்கும். சீயோட கலரே வந்து ப்ளூ கலர்ல கலர்ஃபுல்லா இருக்கும். வாக்குமே வந்து உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வாக் பண்றது வந்து கிளியர் வாக்கா இருக்கும். நானும் கமல் சாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இத்தனை ரூம் இருக்கு, எத்தனை ரூம் புக் பண்ணலாம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து ஸ்டார்ஸ் இருக்காங்க, யார் யார் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற ஸ்டோரிஸ்லாம் வந்து நீங்க இதை விசிட் பண்ணும்போது சொல்லுவாங்க. அப்படி நன்றி வணக்கம் சொல்லியிருப்போம். துபாயில வந்து இந்தியன் ஸ்டைல்ல இந்த அட்லாண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரைட்டா சூப்பரா இருக்கு. இதுல லாஸ்ட் ஆஃப் சேம்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதுல இருக்க அக்வாரியம், துபாய் அக்வாரியம் வந்து லாஸ்ட் ஆஃப் சேம்பர் அக்வாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அக்வாவென்ச்சர் அப்படிங்கிறது வந்து தீம் பார்க், ஃபுல் தீம் பார்க் இதோட பிஹைண்ட்ல இருக்கு. இதுல தான் நான் சொன்னேன், இந்த 1539 ரூம்ஸ்மே வந்து அதுல தான் இருக்கு. இது வந்து லிமோசின் அப்படிம்பாங்க. லிமோசின் இந்த கார் தான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட், மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து இந்த கார் தான் யூஸ் பண்றாங்க. 4 பாயிண்ட்ஸ் பை ஷெராட்டன் இருக்கு பாருங்க. இட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த 3 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல். இங்கே தான் நம்ம வந்து லஞ்ச் சர்வ் பண்ண சொல்லியிருந்தோம்.
இது வந்து பியூர்லி வந்து இந்தியன் லஞ்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் எல்லாத்துக்குமே. எல்லாமே நீங்கள் ஒரு டூர் எடுக்கும் பொழுது அதர் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும்போது வந்து நம்ம டயட் ஒழுங்காக இல்லைனா நம்ம சுற்றி பார்க்குறதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்தியன் ஃபுட்ஸ் வந்து துபாயில் ஈஸி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து டெசர்ட்ஸில் இருக்க மாதிரி ஒரு இதில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த பழங்கால இதில் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. அந்த டென்ட் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஹோட்டலுமே வந்து சூப்பரானது. நீங்கள் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்ம நான், ரொட்டி, சப்ஜி, ரைஸு, கேர்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த பாம் அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். அதே மாதிரி புர்ஜ் அல் அராப் அப்படிங்கிறது 7 ஸ்டார் ஹோட்டல். இந்த பாம் அட்லாண்டிஸில் வந்து ரூம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 13,000 ரூம் புக் பண்ணலாம். 13,000 1 lakh 2 lakh நம்ம வந்து டிபெண்டிங் அப்போ அந்த ரூம்ஸ் வந்து அது வந்து ப்ரைஸ் வந்து மாறும். நம்ம ஃபுட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம டெசர்ட் சஃபாரி வித் பார்பிக்யூ டின்னருக்கு வந்து கிளம்புறோம். அது வந்து பார்பிக்யூ டின்னர் அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ லஞ்சை முடிச்சுட்டு டின்னர் வந்து எங்களுக்கு எங்கன்னா டெசர்ட் சஃபாரி இருக்க இடத்துல வந்து நாங்கள் டின்னர் எடுத்துப்போம். இது வந்து ப்ராடோ காரு, ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கார். 1 கோடி ரூபா அந்த கார் வரும். ராஜேஷ் சார் வந்து கிளம்புறாரு. பை சார், ஹாப்பி ஜர்னி, ஜாலியாக போயிட்டு வாங்க. இது வந்து பிளாக் கலர் ப்ராடோ. இது வந்து லேண்ட் க்ரூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் க்ரூசர் அப்படின்னா, க்ரூஸ் அப்படின்னா வந்து தண்ணியில் மிதக்கிறது தான் க்ரூஸ். ரொம்ப லக்ஸுரியஸான வெஹிக்கிள் தான் க்ரூஸுமாங்க. இது வந்து லேண்ட் க்ரூசர் அப்படின்னா வந்து நிலத்தில் போகிற ஒரு சொகுசு கப்பல் மாதிரி. இது வந்து க்ரோர்ஸ். இந்த காரோட ஸ்டார்டிங் ரேட்டே வந்து கோடியில் தான் வந்து இருக்குது. லேண்ட் க்ரூசர் ப்ராடோனா இட்ஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கார் அப்படிம்பாங்க. ஆனால் துபாயில் வந்து இதை சைக்கிள் மாதிரி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபார்ச்சுனரே வந்து நான் அவ்வளோ இதாக வந்து நம்ம பார்த்துப்பேன். ஏர் ஃபில்டர்லாம் வந்து கம்பெனியில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே இந்த அழகாக வந்து மண்ணில் விட்டு ஓட்டுறான், ஃபுல்லாக வந்து ஓட்டுறாங்க. அந்த ஏர் ஃபில்டரை வந்து சும்மா அந்த வண்டிக்கு காற்றடிக்கிற ஏரை வச்சு அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மண்ணை அடிச்சிடுது ஏர் ஃபில்டரு. ஈஸியாக க்ளீன் பண்ணி தூக்கி அதை மாட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஈஸி கோயிங்காக இருக்காங்க. அங்கே வந்து கார்ஸ்லாம் வந்து பயங்கர சீப்பு தான். நீங்கள் பென்ட்லி, அவுடி, புக்கட்டி, ஃபெராரி, இந்த மாதிரி வந்து ரோல்ஸ் ராய்ஸ், இந்த எல்லா காருமே வந்து ரொம்ப செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக எடுக்கலாம். இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரியல. நீங்கள் அதை நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அது என்னென்னு விசாரிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் துபாய் வந்து கார் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச கண்ட்ரியாக இருக்கும். ஏன்னா எல்லா கார்ஸுமே வந்து ஈஸி கோவாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலி இப்போ நம்ம 25 பேக்ஸ் போனதுனால ஒரு ப்ராடக்ட் பத்தாது. நாங்கள் 5 ஹெலிகாப்டர் மேலே பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஹெலிகாப்டர்ஸு, சீ பிளேனு ஈஸியாக மேலே பறக்கும். ஒரு ப்ரைவேட் ஹெலிகாப்டர், ப்ரைவேட் ஜெட் எல்லாமே வந்து இங்கே காமனான ஒரு விஷயம். ஏன்னா இதான் வந்து எண்ணெய் கிணறு வந்து துபாயில் தான் இருக்குது. ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால கோன்மனைகா குரோர்பதி நிறைய பேர் இந்த ஊரில் இருக்காங்க. அதனால் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி கோவாக இருக்கும். கார்ஸ்லேருந்து ரெசார்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். கமல் சார் அடுத்து வந்து கிளம்புறாரு. பாய் சொல்கிறாங்க. சார் ஹாப்பி ஜர்னி சார், சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இது வந்து எப்படின்னா இந்த பாய் சார் இந்த லேண்ட் க்ரூசர் ப்ராடோ வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து எப்படின்னா ஃபுல்லாக வந்து டெசர்ட்டில் தான் ட்ராவல் ஆகும். ஃபுல்லாக மண்ணில் ஏறி இறங்கி வந்து போவோம். அவ்வளோ மண்ணில் போனாலுமே வண்டி ஸ்கிட் ஆகாது, ஸ்மாஷ் ஆகாது. ஏன்னா 4 வீல் டிரைவு, வண்டியுமே கோடி ரூபா காரு. உள்ளே இருக்கணும் பக்கா சேஃப்டி. ஏன்னா நம்ம வேர்ல்டு வைட் டூர்ஸில் பண்ணுற ட்ரிப் எல்லாமே பக்கா சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் வந்து கொடுப்போம். எந்த ஒரு யாருக்குமே இந்த டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 கார் 6 காரில் நாங்கள் போயிருந்தோம் இந்த டெசர்ட் சஃபாரிக்கு. இந்த டெசர்ட் சஃபாரி நான் தான் ஹாய் இந்த கிளியர் ஸ்கை, கிளியர் சன் வந்து துபாயில் தான் இருக்கும். நம்ம சமானா அல்ரஃபா நம்ம தங்கியிருந்த ஹோட்டலு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கு பாருங்கள். கார்லேருந்து எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. அடுத்து ஆலி வந்து நம்ம துபாய் கைடு. ஆலி பார்த்துப்போங்க. வெங்கடேஷ் சார் ஃபேமிலியும் வந்து இதில் போகிறாங்க. எல்லா ஃபேமிலியும் வரிசையாக வந்து ஒவ்வொரு லேண்ட் க்ரூசரில் வந்து அழகாக போகிறாங்க. நாங்கள் இந்த கடைசி வெஹிக்கிளில் வந்து போகிறோம். ஏன்னா நான் அப்புறம் வந்து நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து கடைசி லாஸ்ட் வெஹிக்கிளில் வந்து போகிறோம். லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட். ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு டெசர்ட் சஃபாரியில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். இது வந்து கேமல் ரைடு, பெல்லி டான்சஸ், டன்யூரா ஷோ, ஃபயர் டான்ஸு, இது எல்லாமே வந்து டெசர்ட் சஃபாரியில் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு 13 மினிட்ஸ் வீடியோ பண்ணதுனால பெல்லி டான்சஸ், டன்யூரா ஷோ, ஃபயர் டான்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த டெசர்ட் சஃபாரி போகிற வழியில் கேமல் ரைடுக்கு முன்னாடி வெஹிக்கிள் நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து பீச்சில் போலீஸ் ஓட்டுவாங்களே, அந்த 4 வீலர் டிரைவ் வந்து பீச் மண்ணில் ஓட்டுவாங்கள்ல, அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ரெண்ட் இந்த மாதிரி 100 AEDக்கு வந்து 100 AEDனா 100 திராம். துபாய் பொறுத்து திராம்னு சொல்லுவோம். 1 ரூபா அப்படின்னா துபாயோட 1 திராம் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 20 ரூபா.
அப்போ 100 திராம் அப்படின்னா என்னன்னு கணக்கு போட்டு பார்த்துக்காங்க. நான் வந்து ஆஸ் அ ட்ராவல் ஏஜென்ட்டாக வந்து போனதுனால எனக்கு வந்து 100 திராம் அவங்க சார்ஜ் பண்ணல, எனக்கு வந்து ஃப்ரீ. ஏன் அப்படின்னா நம்ம 2000 ரூபா 100 திராம் அப்படின்னா நம்ம பே பண்ண தேவையில்ல, சொல்லிக்கலாம் ட்ராவல் ஏஜென்ட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். நான் இந்த வண்டி டிரைவ் பண்ணேன், புழுதி பறக்க ஓட்டினேன். எல்லாமே சாதாரணமாக ஓட்டுவாங்க, புழுதி பறக்கும் பாருன்னு ஓட்டுறது தான் நம்ம ஸ்டைலு. நான் ஓட்டினதுமே இந்த வீடியோவில் வரும், பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஆலி வந்து நாங்கள் பார்த்ததுலேருந்து கேப் போட்டுட்டு தான் இருந்தார், கேப் போட்டு தான் எப்போவுமே இருந்தார், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். இவரோட ஒரு பியூட்டி கான்சியஸ் வந்து ஒன்று ரிவீல் ஆகும் ட்ரைவ் பண்ணும்பொழுது. கேப்பு பாருங்கள் போட்டுட்ருக்காரு, அது ரிவீல் ஆகிறது வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து துபாய் சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வேர்ல்டில் இருக்க எல்லா சோர்ஸ் ஆஃப் பீப்புளும் வந்து வருவாங்க. ஏன்னா துபாய் வந்து ஹப், வேர்ல்டோட சென்ட்ரலில் துபாய் இருக்கிறதுனால அமெரிக்கா, யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களும் வந்து துபாய் ஒரு ஹப்பாக இருக்கான்னு எல்லாம் வந்துட்டு போவாங்க. இவர் வந்து நம்ம நண்பர், ஈஸை வந்து பாகிஸ்தான் பர்சனு, நல்ல பலமாக நல்ல ஹாப்பியாக பழகக்கூடிய ஒரு பர்சன்ஸு. நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்கள பற்றி பழகலாம் தெரியாது. இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரிஸ் போகும்போது எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் நம்ம பழகுவோம், பேசுகிறதுனால யார் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். வெஹிக்கிளில் பயங்கர ஸ்பீடாக போகிறோம், பயங்கர ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும். மண்ணில் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து யாரும் வண்டி ஓட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை வந்து ஓட்டுறது காரணம்னா இந்த வெஹிக்கிளால் மட்டும்தான் இந்த மாதிரி ஓட்ட முடியும். இந்த மெரினா, துபாய் மெரினா பற்றி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த பின்னாடி நாங்கள் இருந்த பாருங்கள், ரிவீல் ஆகிடுச்சு பாருங்கள், அலியோட கேப் வந்து பறந்துடுச்சு. நாங்கள் கேப்புக்குள்ளே நிறைய முடி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கேப் பறந்தவொன்னே தான் தெரிஞ்சுது என்னன்னு சொல்லிட்டு. இது நம்ம வண்டியோட ஷேடோ போயிட்டுருக்காது. அதே மாதிரி துபாய் மெரினா பற்றி சொல்லிட்டு இருந்தேன். துபாய் மெரினா இங்கே பாருங்கள், இந்த வண்டி வந்து யமஹா இன்ஜின் இருக்குது இந்த வெஹிக்கிளில். பயங்கர பிக்கப்னா பயங்கர பிக்கப்பு, பயங்கர ஸ்பீடு. ஒரு டேர்ன் ஆகும், வண்டி ஸ்கிட் ஆகும் பாருங்க, அப்படியே புகை வந்து பறக்கும். நடுவில் வந்து நம்ம சார் வந்து நடுவில் நின்றுவார், சார் வேணாம் சார் போங்கமே, இல்லை பரவாயில்ல நிற்பார், ஃபுல்லாக புழுதி அடிச்சிடுவார் மேலே. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெரினா பற்றி சொல்லிடுவோம். துபாய் மெரினாவில் வந்து யாட்ச் இருக்கும், பின்னாடி ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸ் இருக்கும். 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பில்டிங் இருக்கும். ஜபபலிங்கிறது துபாயோட போர்ட். ஜபபலியிலேருந்து இருப்போம், அங்கே ரெசிடென்ட் டவர் இருக்குது. அங்கே வந்து 1,20,000 மக்கள் இருக்காங்க அந்த மெரினா மாலில். அந்த துபாய் மெரினாவோட ஃபோட்டோவும் நான் இதோட அட்டாச் பண்ணியிருப்பேன். அதோட வந்து வீடியோ நாங்கள் எடுத்திருந்தோம், அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோ இல்லாதனால அதை பற்றி நான் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோட கடைசியிலையும் ஃப்ரண்ட்லேயுமே வந்து துபாய் மெரினாவோட பிக்சர் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி தோ க்ரூஸ் டின்னர் பண்ண மாதிரி மெரினா க்ரூஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்க தண்ணியில் பீச் மோட்டர் பைக் சொல்லியிருந்தேன். நம்ம ஊரில் வந்து போலீஸ்லாம் ஓட்டுவாங்க பீச்சில் அப்படின்னு. அந்த பைக்கு துபாயில் நம்ம ஊர் போலீஸ்கார்ட்ட வாங்கி அந்த பீச்சில் ஓட்ட முடியாது. அதனால் துபாயில் வந்து அந்த பைக் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். இதுலேயும் புழுதி பறக்க விட்டு தான் ஓட்டணும். இதை வந்து வேகமாக திருவுனிங்கன்னா வண்டி மூவ் ஆகாது, ஸ்கிட் ஆகிக்கும். அதை மெதுவாக அப்படி திருவுனிங்கன்னா வண்டி மேலே ஏறி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போகும். அதுதான் வந்து அந்த டர்ட் பைக்கோட ஸ்பெஷாலிட்டி. இதான் ப்ராடோவில் நாங்கள் போகிற ஃபீல் பாருங்கள். வண்டி குலுங்கி இதாகி கொஞ்சம் வயிறு கிளியராக இருந்தால் எதுவும் இருக்காது, இல்லை வயிறு அப்செட் ஆகிடும். ஏன்னா வந்து ஜாமியாக போவாங்க, ஆனால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து போவாங்க. நம்மளுக்கு தான் பார்க்க பயமாக இருக்கும் போதே ரொம்ப பக்காவாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் அங்கே விடுவாங்க. விட்டோன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு அந்த கேமல் ரைடு, பெல்லி டான்சஸ், டென்யூரா ஷோ, ஃபயர் டான்ஸ் எல்லாமே இருக்கும். அது ஷோ பண்ணுறதுக்கான டைமிங்கோ ஏதோ இந்த வீடியோனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டெசர்ட் சஃபாரி ஃபுல்லாக, நீங்கள் டெசர்ட் சஃபாரி போக வேணாம், டெசர்ட் சஃபாரி பார்த்த ஃபீல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். டெசர்ட் சஃபாரி, பர்பிக்யூ டின்னர், கேமல் ரைடு, பெல்லி டான்சஸ், டென்யூரா ஷோ எல்லாமே வந்து டெலிவரபிளாக தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஜவஹர் அரவிந்த், உங்கள் ட்ராவல் நண்பன், இட்ஸ் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து அமுச்சுடுவோங்க. தேங்க்யூ, பாபாய். இதான் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் பண்ணுங்கள்.